ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயின்ஸில் படிக்கிற தேர்ட் இயர் 5th செமஸ்டர் ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நம்ம இந்த இடையில AI 3002 ஃபுட் அண்ட் டெய்ரி இன்ஜினியரிங் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் 9 டேஸாக பார்ட் பின் பிரிச்சு கொடுத்துருக்கேன். இல்லை ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்க செமஸ்டர் 5 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் செமஸ்டர் 5 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் என்ன ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குலாம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா AI 3002 ஃபுட் அண்ட் டெய்ரி இன்ஜினியரிங் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நான் என்ன டேஸாக பார்ட் பின் பிரிச்சு கொடுத்துருக்கேன். அதில் ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதில் ரெட் கலரில் போல்டு பண்ணி அண்டர்லைன் பண்ணியிருக்க டாபிக்ஸை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. யூனிட் 1 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மைக்ரோவேவ் அண்ட் ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஹீட்டிங் இன் ஃபுட் ப்ராசஸிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. தெர்மல் ப்ராசஸிங் ஆஃப் ஃபுட்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இது 2 மார்க்ல கூட கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ரியோலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 1 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு UHT ப்ராசஸிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு விஸ்கோமெட்ரி இது ரொம்ப முக்கியமான ஒன்று. கேனிங் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. இந்த சப்ஜெக்ட்ல உங்களுக்கு ஒரு சில டைம் சப்டிவிஷன்ஸா கூட கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அஸ்பெக்டிவ் பேக்கேஜிங் இதுவும் ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஃப்ரீஸ் கன்சென்ட்ரேஷன் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் சாலிட் அண்ட் லிக்விட் ஃபுட்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட்ல பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மெத்தட்ஸ் ஆஃப் டீஹைட்ரேஷன், ஆஸ்மோட்டிக் டீஹைட்ரேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஸ்ப்ரே ட்ரையிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. இது நிறைய டைம்ஸ் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட்ல பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பவுண்ட் அண்ட் அன்பவுண்ட் மாய்ஸ்டர் ரொம்ப முக்கியமான ஒன்று. டைப்ஸ் ஆஃப் ட்ரையர்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. டீஹைட்ரேஷன் என்னன்னு கேட்கலாம், ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ட்ரையர்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. உங்களுக்கு 2 மார்க்ல அட்வான்டேஜஸ் இல்ல டிஸ்அட்வான்டேஜ்ல இருந்து நிறைய அதிக சான்சஸ் இருக்கு. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஃபுட் ஸ்பாயிலேஜ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 3 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபில்லிங் அண்ட் பேக்கேஜிங் ஆஃப் மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. சம்டைம் 15 மார்க்ல கூட கேட்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. ஹை டெம்பரேச்சர் ஷார்ட் டைம் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. HTST ரொம்ப முக்கியமான ஒன்று. இதுவும் நிறைய டைம்ஸ் கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மில்க் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இது சம்டைம்ஸ் 2 மார்க்ல கூட கேட்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மில்க் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாஸ்டரைசேஷன் என்னன்னு கேட்கலாம், ரொம்ப முக்கியமான ஒன்று. கண்டிப்பா கேட்கறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்கு, நல்லா பார்த்துக்கோங்க. அல்ட்ரா ஹை டெம்பரேச்சர் பாஸ்டரைசேஷன் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. டெஸ்டிங் ஆஃப் மில்க் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ சப்டிவிஷன்ஸா கூட கேட்கறப்போ இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு, அதனால நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மில்க் ஸ்டோரேஜ் டேங்க் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. யூனிட் 4 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிளீனிங் இன் பிளேஸ் அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. ஜி மேனுஃபேக்சர் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதோட மில்க் பவுடர் மேனுஃபேக்சரிங் ட்ரையிங் எக்யூப்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த மில்க் பவுடர் மேனுஃபேக்சர், ஜி மேனேஜ்மெண்ட், அதே மாதிரி பட்டர் சென்ஸ் இருக்கும். இந்த 3மே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. மில்க் பிளான்ட் சானிடைசேஷன் ரெக்யர்மெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. 15 மார்க்ல கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கண்டென்ஸ்டு மில்க் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஹோமோஜெனிசேஷன் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. பட்டர் சென்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மில்க் ப்ராடக்ட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. உங்களுக்கு தெரிஞ்ச மில்க் ப்ராடக்ட் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கிரீம் செப்பரேஷன் பிரின்சிபல் கண்டிப்பா கேட்பாங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஐஸ்கிரீம் ஃப்ரீசர்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த ஐஸ்கிரீம் கொஸ்டினும் இல்லாத கொஸ்டின் இருக்காது, மேக்ஸிமம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 5 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்விரான்மெண்டல் இம்பாக்ட் ஆஃப் நானோ மெட்டீரியல்ஸ் அண்ட் தர் பொட்டன்ஷியல் எஃபெக்ட் ஆன் குளோபல் எக்கனாமிக்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த நானோ மெட்டீரியல்ஸ் கான்செப்ட் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் ஃபார் நானோ மெட்டீரியல்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. 15 மார்க்ல கேட்க சான்சஸ் இருக்கு, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 5 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நானோ டெக்னாலஜி என்னன்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. ரெகுலேஷன் ஆஃப் நானோ டெக்னாலஜி என்னன்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நானோ மெட்டீரியல்ஸ்னால என்னன்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன்ஸ் இன் ஃபுட் பேக்கேஜிங்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க. இந்த அப்ளிகேஷன்ஸ் கொஸ்டின்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன், அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஓவராலா உங்களுக்கு ரெட் கலர்ல போல்டு பண்ணிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. அதில் ரெட் கலர்ல போல்டு பண்ணி அண்டர்லைன் பண்ணிருக்க டாபிக்ஸை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. இது போக உங்களுக்கு வேற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.